Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ட்ரெடிஷனல் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மூணே பொருளை வச்சு தாங்க மைசூர் பாக் செய்ய போறோம். கடலை மாவு 1 கப், சர்க்கரை 2 கப், ரீஃபைண்ட் ஆயில் 2 கப். ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது மூணு வச்சு தான் நம்ம இன்னைக்கு மைசூர் பாக் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவை சலிச்சு எடுத்து வச்சுக்குவோம். கட்டி எதுவும் இல்லாமல் இது மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக இது மாதிரி சலிச்சு வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது மைசூர் பாக் வந்து செஞ்சுட்டு அதை எடுத்து தட்டில் கொட்டி வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் எதில் மைசூர் பாக்கை கொட்டி கட் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த பேனோ இல்லை தட்டோ, நான் இன்றைக்கி வந்து கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் தடவிட்டு வச்சிடணும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கனமான பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். எனக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு வருது. இப்போ பாகு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். அந்த நேரத்தில் நம்ம பக்கத்திலே இன்னொரு அடுப்பில் இன்னொரு கனமான பேனை வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் ரீஃபைண்ட் ஆயிலை ஹீட் பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். நம்ம கடைசி வரைக்கும் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. சிம்மிலே இருக்கட்டும். எண்ணெய் நம்ம சூடாக எடுத்து நம்ம மைசூர் பாக்கில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால அந்த அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும் கடைசி வரைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சலிச்சு வச்சிருந்த கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. நல்லா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு மெதுவாக கிளற ஆரம்பிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடலை மாவு வந்து கட்டிப்பட தான் செய்யும். ஆனால் அப்படியே போக போக சர்க்கரை பாகோடு சேர்ந்து கரைஞ்சிரும். நல்லா கொதிக்க அந்த கட்டியெல்லாம் அதுவே போயிடும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கடலை மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் கடலை மாவு. அதே மாதிரி கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொதிக்க வச்ச எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட போகிறோம். ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விடணும். இந்த எண்ணெயிலே நம்ம கடலை மாவை வேக வச்சு எடுக்கிறது தான் மைசூர் பாக். எண்ணெய் வந்து ஒவ்வொரு கரண்டியாக விடுங்க. நல்ல சூடான எண்ணெயை ஊற்றணும். அடுப்பு வந்து அங்கே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் தான் இருக்குது எண்ணெய். இந்த அடுப்பு வந்து கடலை மாவு இருக்கிறது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல எண்ணெய் ஊற்ற கடலை மாவு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். திரும்ப நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். திரும்ப ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே நமக்கு இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் கடலை மாவு. இது மாதிரி எப்போ வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலை மாவு நல்லா திக்காகி பேனில் ஒட்டாத பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். கடலை மாவு நல்லா உறிஞ்சிட்டு திக்காயிட்டே இருக்கும். நல்லா ஊற்றும் போது நல்லா அந்த மாதிரி மேலே அப்படியே எண்ணெய் பொரிஞ்சு வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அது உறிஞ்சிக்காது. இந்த மாதிரி எண்ணெயை உறிஞ்சிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஊற்றுறத நிறுத்திடணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கான கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இருக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக அந்த மாதிரி மிதந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எண்ணெய் தடவுன ட்ரேயில் கொட்டிடலாம். நல்லா சூடாக இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மேலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கக்கூடாது. 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தட்டில் கவுத்து விட்டுட்டு மேலாக ஒரு தட்டு தட்டுறேன். அவ்வளோதான், தன்னால் கீழே விழுந்துருச்சு. நான் எதுவுமே பண்ணல. அடியிலலாம் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது, எண்ணெய் தடவி வச்சனால. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இப்படி லேசாக இப்படி எடுத்து விட்டா போதும். அந்த ஷேப்பில் தன்னால் வந்துடும். பாருங்கள், நல்லா நடுவில் டார்க் கலராகவும் ஓரம் 2லையும் லைட் கலராகவும் இருக்குது. அப்படியே எல்லா பீசஸையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக். இதில் நம்ம நெய் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட தாராளமாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.